வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஜாப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்தோனேஷியா அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வீக்கர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது when compared with யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நான் சொல்றேன், அது கூட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் வீக்கர் கண்ட்ரி. ஸோ அதே மாதிரி இதோடைய கரன்சியும் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ருபிக்கு அப்படிங்கிறது நீங்க வாங்கத்தைய நம்மளோட ஒரு 5 rupees ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சரிங்களா? நாட் எக்ஸாக்ட்லி ஒரு 5 rupees நீங்க இந்தியன் மணி கொடுக்குறப்போ கிட்டத்தட்ட அவங்களோட மணிக்கு பாத்தீங்கன்னா அதை ஐடியான்னு சொல்லுவாங்க, இந்தோனேஷியன் ருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 1000 உங்களுக்கு ருப்பியா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த மணியோட வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இந்தோனேஷியால நம்ம இந்தியாவில இருந்து போய் வேலை செய்ய முடியுமா, உங்களுக்கு சேலரி ஓரளவுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், நிறைய பேர் இந்தியாவில இருந்து போய் வாழ்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஈவன் இங்கிருந்து தமிழ் பீப்புளும் பாத்தீங்கன்னா அங்க போய் இருக்கிறவங்க நிறைய இருக்கத்தான் செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்தோனேஷியாவை பொறுத்த அளவுக்கு இந்த லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது மெட்ராஸ் கேம்பைன்னு சொல்லுவாங்க அதையா, இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கூட எடுத்தா மேதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தோம்னா நிறைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. பட் இப்போ இன்னும் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படிங்கிறங்காட்டி இந்த மேதான்ல பழைய ஜெனரேஷன் இருக்க சேர்ந்தவங்களுக்கு தமிழ் அதிகமா தெரியும். பட் இப்ப இருக்கிறவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் குறைவா தான் தெரியும். பட் இருந்தாலும் அங்கேயும் நிறைய தமிழ் பீப்புள் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட், அதுவும் இன்னைக்கு இந்தோனேஷியாவை பொறுத்த அளவுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக தேவைப்பாடுகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்தோனேஷியாவை பொறுத்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கில்டு ப்ரொஃபஷனலுக்கு ஒரு அளவுக்கு சேலரி வாங்கலாங்க. அன்ஸ்கில்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கில்டு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா ஒரு டீசென்டான நீங்க சேலரி வாங்கலாம் அப்படிங்கறதே நம்ம சொல்லலாங்க. இந்தோனேஷியா அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு இந்தோனேஷியன் எடுத்தா இது ஒரு நிலப்பரப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்லலாங்க. இதுல கிட்டத்தட்ட 17,500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதுல ஒரு சில தீவுகள்லயே மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் இருக்கு. பாப்புலேஷன் எடுத்தா இதுவும் பாத்தீங்கன்னா ஹைலி ஒரு பாப்புலேட்டட் ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உலகளாவிய பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பாப்புலேஷன் எடுத்தா அப்ராக்சிமேட்டா ஒரு 27 கோடி மக்கள் தொகை இருக்க கொண்ட ஒரு நாடு தாங்க இந்த இந்தோனேஷியா. இந்தோனேஷியா அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, அங்க போய் நம்ம அங்க வாழ்ந்து செட்டில் ஆகி ஓரளவுக்கு ஒரு மணியை நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா இது நீங்க எந்த விதமான ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தாங்க. என்ன மாதிரி வேலை நீங்க அங்க பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து, என்ன சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அதை முன்னமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனாலதான் என்ன அப்படின்னா அன்ஸ்கில்டு ஜாப்ஸை பார்க்காம இந்த இடத்துல ஒரு 7 விதமான ஸ்கில்டு ஜாப்ஸ் ஓரளவுக்கு பாப்புலரா இருக்கு. அதாவது இந்தோனேஷியாவை பொறுத்த அளவுக்கு ஃபாரின்ல இருந்து போய் வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ், இதுல நிறைய ஜாப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எண்ணி எடுத்தோம்னா ஒரு 50 ஜாபுக்கு மேலேயே வரும். பட் இருந்தாலும் அதுல எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படிங்கறத மட்டும் பாத்தீங்கன்னா கன்சல்டேட் பண்ணி இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஸோ அந்த 7 விதமான ஜாப்ஸ், அந்த 7 டிஃபரெண்ட் ஜாப்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஜாப் எப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அண்ட் டூரிசம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாப் தாங்க. செஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெசிக்னேஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே இயர் ஆன் இயர் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இந்தோனேஷியாவை பொறுத்த அளவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இந்த இடத்துல ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்கில்டு செஃப் அதிகமா இந்த இடத்துல ரெக்ரூட் பண்றாங்க. ஏன்னா வெரைட்டி ஆஃப் உணவுகள் அங்க தேவைப்படுறாங்காட்டி இந்த மாதிரியான செஃப்களை ரெக்ரூட் பண்றாங்க. இவங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஆஸ் எ செஃப் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7ல இருந்து ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல மோர் தென் 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் பேக்கேஜ் வாங்கலாம். அதாவது நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணிட்டு இந்த சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குறைவு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கண்ட்ரியில கொடுக்கக்கூடிய சேலரிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியா வாங்க முடியும். பட் அது கூட கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு நல்ல டீசென்டான லைஃப் ஸ்டைல் நீங்க கிடைக்கும். பட் ஸ்டில் என்ன சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவா இருக்கும். பட் அதே மாதிரி இங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா பெரிய எக்ஸ்பென்சிவ் எல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. ஓரளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு யூரோப்போட கம்பேர் பண்றப்ப இங்க குறைவான பணம் உங்களுக்கு மாசம் இருந்தாலே ஓரளவுக்கு டீசென்ட் லைஃப் ஸ்டைல் இங்க இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாங்க. இதுல இந்த செஃப்னு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சார் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஐடியா, அதாவது இந்தோனேஷியன் ருப்பியால பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடியில இருந்து உங்களுக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 கோடியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதை நீங்க இந்திய பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 52,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஒரு 4,17,000 வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அப்ராக்சிமேட் கிராஸ் சேலரி தான்.
இதுல டாக்ஸஸ் பிடித்தமாகவும் அதர் டிடக்ஷன்ஸும் இருக்கு. இதெல்லாம் கழிச்சது போக you get something in hand that is your net salary. அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சொல்லக்கூடிய சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற செஃப். இதே வந்து ரொம்ப ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய செஃப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா more than 15 years செஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are earning more than 5 lakh. ஈவன் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்திய பணத்துல வந்து சேலரி வாங்கிட்டு இங்க ஒர்க் பண்ணக்கூடிய செஃப்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங் இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸை ரெக்ரூட் பண்றாங்க. பட் இதுலயே வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் இவங்களையும் அதிகமா ரெக்ரூட் பண்றாங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 வருஷம் உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட மணிக்கு ஒரு 35 lakhs 80 lakh ஐடிஆர் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா ஒரு 18,000 ரூபாயில இருந்து 41,000 ரூபாய், அதாவது 41,000 இந்தியன் ருபீஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு குறைவான சேலரி தான். பட் என்னன்னா இது இல்லாம இன்னும் அதிகமான சேலரி வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஈவன் இதை விட குறைவா சேலரி வாங்கி ஒர்க் பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் சேலரி சொல்றேன், அதுவும் கிராஸ் சேலரி தான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். இன்கேஸ் யூனிவர்சிட்டி லெக்சரரா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்கும், வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இது டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் தி தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். இது இல்லாத கண்ட்ரியே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆகி போச்சுங்க. திஸ் இஸ் எவர் கிரீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குங்க இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு. அதனால எப்பவுமே இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து அதிகமா வந்து இந்த நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இது மாதிரி அதிகமா ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பேஸா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு அப்ராக்சிமேட்டா வாங்கலாம்? அப்ராக்சிமேட்டா அவங்க மணிக்கு ஐடிஆர்ல 80 lakhs இருந்து அப் டு உங்களுக்கு ஒரு 2 crore வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 years பிளஸ் இருக்கிற மாதிரி இருந்தா அந்த 2 crore வந்து நாட் இந்தியன் உங்களுக்கு ஐடிஆர் இந்தோனேஷியன் ருப்பியால வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இஃப் யூ கன்வெர்ட் திஸ் ஐடிஆர் வந்து கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு இந்தியன் ருபீஸ்க்கு 41,000 இருந்து 1 lakh rupees வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு யூ பெர்ஃபார்ம் இன் த இன்டர்வியூ. அதே மாதிரி உங்களுக்கு இதே ஃபாரின் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரியோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டிராவல் ஹிஸ்டரியோட உங்களுக்கு அங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா இதோட அதிகமா வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சீனியர் பொசிஷன். அதனால அட்லீஸ்ட் உங்களுக்கு 15+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து மார்க்கெட்டிங் டைரக்டருக்கான ஒரு ஜாப்ங்க. இது ஒரு சீனியர் கைண்ட் ஆஃப் பொசிஷன் தான். இதுக்கு அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க மணிக்கு ஐடியால 1 crore ல இருந்து 8 crore இந்தோனேஷியன் ருப்பியா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 52,000 இந்தியன் ருபீஸ்ல இருந்து 4,17,000 இந்தியன் ருபீஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. இது வந்து நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போறப்ப இதை விட தாராளமா அதிகமா வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல எனக்கு இந்தோனேஷியா மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்க போய் கொஞ்ச நாள் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமா இங்க வந்து, ஏன்னா இங்க ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு டீசென்டான லைஃப் ஸ்டைல் தாங்க. ஒரு சிலருக்கு இது பிடிக்காம இருக்கலாம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த கண்ட்ரியை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சுப்பாங்க சொன்னாங்க அப்படிங்கறக்காக தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காம போகும் அங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால அந்த கண்ட்ரியை பத்தி நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கண்ட்ரி ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்து ஒரு கண்ட்ரியில இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை இருக்க முடியும். இல்லைன்னா நல்ல கண்ட்ரிலேயே போயிருந்து நீங்க கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா உங்களால அந்த இடத்துல சர்வைவ் ஆகிறது ரொம்பவே கஷ்டமா போகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஒரு டெசிக்னேஷன். அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர்ஸ்ங்க. இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஜாப். அதாவது ஒரு ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ரோல்ஸ் நான் சொல்லவே வேண்டாம். இட்ஸ் டெசிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர். இவருக்கும் அட்லீஸ்ட் 10+ years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தட் யூ கேன் earn ஒரு 35 lakhல இருந்து உங்களுக்கு அப் டு 1 crore ஐடிஆர் வந்து earn பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இஃப் யூ கன்வெர்ட் திஸ் இன்டு இந்தியன் மணி நீங்க கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா ஒரு 18,000 இருந்து 52,000 rupees. ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. இது வந்து டிபெண்ட்ஸ் தான். உங்களுக்கு வந்து இதை விட அதிகமா வாங்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஹோட்டல் மேனேஜர்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ நான் அந்த அதிகமான சேலரி எடுக்காம ஆவரேஜ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மீடியம் சேலரி அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கிறோம். ஸோ இதை விட குறைவாகவும் வாங்கிட்டு இருக்காங்க, பட் இதை விட ரொம்பவே அதிகமா வாங்கி ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜர்ஸும் இருக்காங்க. அதாவது ஃபாரின்ல இருந்து வந்து நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டும் ஒரு சீனியர் லெவல் ஜாப் தாங்க கண்ட்ரி மேனேஜர்ஸ். கண்ட்ரி மேனேஜர்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கண்ட்ரி சேல்ஸ் மேனேஜர்
மேனேஜர் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கம்ப்ளீட் அந்த கண்ட்ரியோட இந்தோனேஷியாவோட கண்ட்ரி மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா இந்தோனேஷியாக்குள்ள அந்த கன்சர்ன்டு கம்பெனியில விற்கக்கூடிய எல்லா ப்ராடக்டுடைய சேல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழே நிறைய டெசிக்னேஷன்ஸ் நிறைய டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கம்ப்ளீட் அந்த சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறவர் தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த டெசிக்னேஷன் சேர்ந்தவங்களுக்கு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியாவில் ஒரு கண்ட்ரி மேனேஜரா இருக்கீங்க, நான் வேற ஏதாவது கண்ட்ரியில போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு வந்து வேற கண்ட்ரியோட டிராவல் ஹிஸ்டரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்தோனேஷியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு கண்ட்ரியில போய் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணா எனக்கு வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியோடைய மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமாக இந்தோனேஷியா ட்ரை பண்ணலாம். இங்கே ஒரு டீசென்டான பேக்கேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கண்ட்ரி சேல்ஸ் மேனேஜரா வந்து ஒரு 15 அல்லது 20+ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 3 crore இருந்து 6.4 crore ஐடிஆர்ல நீங்க earn பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இந்திய மதிப்புக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 1,56,000 இருந்து 3,33,000 கிராஸ் மந்த்லி சேலரியா earn பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து நீங்க ஃபுல் கண்ட்ரியோட ஆபரேஷன்ஸ் நீங்க பாத்துக்குவீங்க, கண்ட்ரியோட அந்த கம்ப்ளீட் சேல்ஸ் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் லெவல் ஜாப், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு ஒரு டீசென்ட் பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நான் சொன்னது எல்லாமே கிராஸ் ஃபிகர் தான். இதுல இன்னும் கழிக்கிற டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, டாக்ஸஸ் அதர் டிடக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா ஒரு கழிக்கிறது அப்படின்னா ஒரு 10 to 15% அப்படிங்கிறது நீங்க மைனஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டா சொல்றேன், நாட் எக்ஸாக்ட் ஃபிகர். ஸோ நீங்க அதை கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட் ஃபிகர் கிடைக்கும், அது உங்களோட நெட் சேலரியா இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க பட் டாக்டர்ஸுக்கான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எதுவுமே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம கிட்ட மெயிலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸும் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல இது வந்து ஆப்டா ஃபிட் ஆகுது. ஏன்னா நிறைய சர்ஜன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சர்ஜனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம சேர்த்திருக்கோம். சர்ஜன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் உங்களுக்கு வேற அதர் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நிறைய சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இஃப் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, அதுதான் உங்களோட ஹோம் கண்ட்ரியா இருந்து எனக்கு அங்க 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்தோனேஷியா அப்ளை பண்ணீங்கன்னா தாராளமா ஓரளவுக்கு டீசென்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டாக்டர்ஸை பொறுத்த அளவுக்கு டிபெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலே தே வில் ப்ரொவைட் எவ்ரிதிங் டு த டாக்டர்ஸ் as well as உங்களுக்கு அகாமடேஷன், ஃபுட் அண்ட் அதர் உங்களுக்கு டிராவல் அலவன்சஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுவும் வந்து டீச்சர்ஸுக்கும் நிறைய வந்து ஐ மீன் காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லயும் யூனிவர்சிட்டிஸ்லயும் பண்றாங்க. ஸோ அதனால அது டெசிக்னேஷன் டு டெசிக்னேஷன் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது ப்ரொவைட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டீசென்டான சேலரியை வந்து சேவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி நீங்க கேட்கலாம், சார் எனக்கு 5+ இயர்ஸ் சர்ஜனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹோம் கண்ட்ரில எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3.5 crore இருந்து 5.4 crore தட் இஸ் ஐடிஆர் இந்தோனேஷியன் ருப்பியால உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்திய பணத்துக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணா ஒரு 1,81,000 இருந்து 2,81,000 கிராஸ் சேலரியா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம சொன்னது கிராஸ் ஃபிகர் தான். அது இப்போ இதை கன்வெர்ட் பண்ணி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இப்ப இருக்கக்கூடிய வேல்யூக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதே வீடியோ நீங்க 2 months கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதோட அதிகமா இருக்கலாம், இதோட குறைவா இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 7 ஜாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2024ல ஓரளவுக்கு இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பாப்புலர் தான். இது வந்து லாஸ்ட் இயரும் இதுல ஒரு சில ஜாப்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர்லயும் இது அப்படியே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்ல மாறுபடுறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம சொன்ன இந்த 7 ஜாப்ஸ் தானா கிடையாது. இதுல இருந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி more than 50 ஜாப்ஸ் அவைலபிள், அதாவது பாப்புலரா இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அவைலபிள். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த இந்தோனேஷியாவை பத்தி இந்த 7 ஜாப்ஸை பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்தோனேஷியாவை பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கான வந்து பாத்தீங்கன்னா வேலைகளும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா கூடிய விரைவில் மேக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்தோனேஷியாவை பொறுத்த அளவுக்கு அது என்ன மாதிரியான கண்ட்ரி, இந்தியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன ஜாப்ஸ்ல இருக்காங்க, எவ்வளவு காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களுக்கு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும், ஒரு ஃபுட் ஆகட்டும், உங்களுக்கு அகாமடேஷன் ஆகட்டும், ஹாஸ்டல் அகாமடேஷன் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஃபேமிலியோட இருக்கக்கூடிய உங்களுக்கு 1 BHK 2 BHK எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற எல்லா விவரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவை பற்றி இன்னும் நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணல, எஸ்பெஷலி இந்தோனேஷியா கண்ட்ரி. ஸோ அதனால எக்ஸ்க்ளூசிவா அதுக்கும் ஒரு வீடியோ வந்து கூடிய விரைவிலே நாங்கள் அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு, கூடிய விரைவிலே அதையும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்தோனேஷியாவை பற்றி, நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் சார், எனக்கு இந்தோனேஷியா போய் நான் ஜாப் வந்து செட்டில் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இது ஸ்கில்டு பர்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டோம், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
we are not a manpower consultancy. நாங்க வந்து வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்க வந்து ஏமாத்துற கம்பெனி, அப்படி நாங்க கம்பெனியே கிடையாது. அதை முதல் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி கிடையாது அப்படின்னா நாங்க வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. நாங்க எங்களோட மோட்டிவே என்னன்னா, நீங்க வேலை வாய்ப்பு நிறுவனமோட ஹெல்ப்பே இல்லாம நீங்களே எப்படி டைரக்டா அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கறத பத்திய வீடியோஸ் தான் நாங்க மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால யார் ஒருத்தர் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கம்ப்ளீட் வீடியோவை பாத்தீங்கன்னா என்ன மோட்டிவ்காக நாங்க இந்த வீடியோஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தர் போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜா தான் நாங்க இதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேக்கேஜ்னா நீங்க வந்து காஸ்ட் பேக்கேஜ் நினைச்சுக்காதீங்க, இது ஒரு இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ் அவ்வளவுதான். ஸோ இதை தான் நாங்க பண்ணி கொடுத்து இதை பார்த்தா அட்லீஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு 2-3 இன்ஃபர்மேஷனாவது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல கம்ப்ளீட்டா வந்து நாங்க அப்லோடும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்கையும் கீழே கொடுத்துருங்க. அதுல போனீங்கன்னா இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட சம்டைம்ஸ் வந்து விவரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 ஜாப்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 7 ஜாப்ஸுக்கான விவரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதோடைய ஜாப்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சைட்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்கோட சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இருக்கும். நீங்க அந்த வெப்சைட்டோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சேலரி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்தோனேஷியாவை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிற இந்த 7 ஜாப்ஸ் உடைய அதர் டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியே நாங்க அதுல போட்டிருப்போம். நீங்க தேவைப்பட்டதுன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா எப்ப வேணாலும் அதோடைய விவரங்களை பார்த்துக்கலாம். சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரியோடதும் அதுல நிறையவே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். கம்மியா இருந்ததுன்னா மேபி நீ வரக்கூடிய டைம்ல அதை பத்தி அப்லோட்ஸ் நிறைய ஃப்ரீக்வெண்டா இருக்கும். அதனால அதை நீங்க எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெப்சைட்டை. ஏதாவது உங்களுக்கு ஜாப் சம்பந்தப்பட்டது தேவைப்பட்டாலும் அந்த வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்படுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. லேட் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்தோனேஷியால போய் வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்துல நல்லபடியா செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.